கன்னியாகுமரி மாவட்டம் சார், மார்த்தாண்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டம், கேரளா சரி பார்டர். சரி. ஓகே ஓகே. உங்க பேரு? வில்பர். சரி, உங்களை பத்த நீங்க சொல்ல வேண்டியதா சொல்லிருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா. ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன் சார், நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சின்ன வயசு முதலே அடி மேல அடி. சொந்தமா லாரி எல்லாம் வச்சு தரமாட்டாயி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தேன். அப்பதான் மைவித்திரை நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. சரி, நிறைய தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில காசு வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் மைவித்திரை, சரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல 360 முதல்ல ஜாயின் பண்ணி 360 ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பொங்கல் ஆஃபருக்கு பிரைஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்தேன், அந்த கிரஷ்ட பார்த்தேன். சரி இதுல ஏதோ இருக்கு, சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணினேன். அப்போ ஒன்றும் சூட் ஆகாது. அப்புறம் தான் சரி மைவித்திரை போடுவோம்னு சொல்லிட்டு 4 ஐடி அட்டன் டைம்ல என்ன ஆனாலும் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். சரி, ஒரு பெரிய வீடு. அந்த வீடுன்னு சொன்னா சாருக்கு தெரியும், பெரிய வீடுன்னா எல்லாரும் மூக்கு மேல கை வைக்கிற மாதிரி ஒரு வீடு வச்சேன். ஏன்னா வருமானம் அவ்வளவு வந்துட்டு இருந்துச்சு. இதை தெரியுதுல்ல, பேக்ரவுண்ட் வீடு. ஆமா, இதுதான் இப்ப வச்சு இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தான் நம்ம எம்டி எல்லாம் கூப்பிடணும் ஐடியா போட்டுட்டு இருந்தேன். அவ்வளவு ஆகஸ்ட் 23 தான் வீடு பாலியாச்சு. ஆமா, இந்த வீடு நாங்க பழைய வீடு வந்துட்டு சரி அண்ணாங்க ஓடு இல்லாம ஒரு வீடு பொழிச்சு விட்டுருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு வீடு ஓடல் மோடு இல்லாம இருக்குல்ல, அதுதான் நான் வாழ்ந்துட்டு 50 வருஷமா இருந்த வீடு. இடிஞ்சு பொடிஞ்சு பேக்கெல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. எல்லாரும் கேட்பாங்க இந்த வீடு எப்படி இருக்க, வேற வழி இல்ல. ஒரு 13 வருஷத்துக்கு முன்ன என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். அப்ப மையத்தில் வந்தவரை தான் நல்ல செழிப்பா போயிட்டு இருந்துச்சு. நம்பிக்கையோட நல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா வீடு வைக்க ஆண்டவர் இறக்கம் செய்தாரு. மையத்தில் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. திடீர்னு ஜூன் மாசத்துல இருந்து தவணா இப்ப நேரத்தை இருந்ததை விட கேடா போயிட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, மையத்திரியனால இல்லை, என் செலவுனால. இந்த வீடு வச்சது கடனை வாங்கி எடுத்து அளவுக்கு மீறின வீடாகி போச்சு. இப்போ அதுவும் இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை சொன்னா, ஒரு தகப்பம் இல்லாத 2 பொம்பளை தான் உண்டு. அவங்க 2 ஐடி போட்டாங்க. அது நம்ம நிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 1 மாசம் ஆகல ஸ்டாப் பண்றதுக்கு, ஒரு 10-15 நாளத்துக்கு முன்னாடி. அதுதான் ஒரு பெரிய டென்ஷன். நமக்கு முன்ன மையத்தில் வந்தாதான் இனி எனக்கு வாழ்க்கை. மையத்தில் வரலன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்து யூகிக்கவே முடியல, என்ன நடக்கும் அப்படின்றது யூகிக்கவே முடியல. அப்படி இருக்கு. ஏன்னா சாருக்கா வீடியோ பார்த்துதான் சரி நடக்குதோ நடக்கலையோ, எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். நைட்டெல்லாம் தூக்கம் முழிச்சு பார்த்தா ஏதாவது மைத்திரியா வீடியோ இருக்கா, அவங்க என்ன சொல்றாங்களோ அது மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அப்ப நான் சாருக்கு ஃபோன் நம்பர்லாம் போட்டு ப்ளீஸ் கால் மீ நல்லா மெசேஜ் விட்டுருந்தேன். சார் பாத்தீங்களா பார்க்கல தெரியல, ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நான் கால் பண்ண ஆரம்பிச்சா கால் மட்டுமே பேசிட்டு இருக்க வேண்டியது, வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு, இதுலயே வந்து கமெண்ட்ல எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஆமா, நான் அதனால சரி ஒரு நாளைக்கு நேரம் பார்த்து பேசணும். நம்ம என்னைக்குதான் பேசிட்டு இருக்கோமே, கேட்டுட்டு இருக்கோம், ஆடியோ கேட்டுட்டு இருக்கோம். என்னைக்கும் பார்த்தேன் எல்லாத்தையும் நம்பிக்கை தான் சொல்லுவேன். பேசியிருந்தா கூட எவ்வளவு திருப்தி இருந்திருக்காது. ஆமா, எல்லார்ட்டையும் சொல்லுவேன் என்னன்னா, நம்ம எம்டி வருவாரு, ஏன்னா அவரே போய் சரண்டர் ஆயிருக்காரு. ஒளிச்சு ஓடக்கூடிய ஆளுன்னா அவர் சரண்டர் ஆயிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி வருவாரு, வரும். ஏன்னா நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நான் கொண்டு போட வந்தது 5 லட்சம் ரூபாய். ஆனா இப்ப நான் அதுக்கு மேல எடுத்துட்டேன். நம்ம இப்ப அதுக்கு மேல எடுத்து நான் வந்த பிறகுதான் வீடை ஸ்டார்ட் பண்ணேன். வீடை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து பின்ன இது வந்துட்டு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில கடனை வாங்கிட்டேன். இப்போ கடனை அடைக்க முடியாம பழைய லெவலுக்கு மேல போயிட்டேன். அதுதான் பிரச்சனை. இப்ப பின்ன அந்த 2 லேடிக்கும் பதில் சொல்ல முடியல. அவங்க பின்ன நம்ம சொல்ல கண்டிப்பா வரும் மைவித்திரை, நம்பிக்கையோட இருங்க. நம்ம எம்டி அப்படி ஏமாத்திட்டு போகக்கூடிய ஆளு கிடையாது. அப்படி ஏமாத்திட்டோம்னா அவர் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். அதனால இப்ப அவங்களுக்கு எவ்வளவு நாள் தான் ஒரு ஆள்கிட்ட ஒரு சமாதானம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியணும் இல்ல. அவங்களுக்கும் ஏன்னா யாருமே இல்ல, அவங்களுக்கு வீட்டுல தகப்பம் கிடையாது, தாயார் மட்டும்தான், 2 பொம்பளைகள். சரி நாங்க வருமானம் வாங்கிட்டு இருந்ததை பார்த்துதான் அவங்களும் சரி ஜாயின் பண்ணாங்க. பாக்கி உள்ளவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த 2 தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் பெரிய கஷ்டம். பின்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்ட்டு
நாங்களும் பார்த்துட்டு இருப்போம். நான் கிடைச்சாலும் சொல்லுவேன். ஏன்னா தைப்பூசத்துக்கு சார் சொன்னது நல்ல நம்பிக்கையோட வரும்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். தைப்பூசம் நம்ம அப்போ வந்துரும் அப்படின்ட்டு. வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். வந்துரும் 100க்கு 100 கன்ஃபார்ம் பண்ணல. வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் காலைல கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னாச்சு மைவித்திர பத்தி தெரியுமா? சரி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ப்ரேயர் பண்ணோம். எல்லாம் சொல்றது அதான். நம்ம ப்ரேயர் பண்ணோம். தெய்வத்திட்ட தான் இருக்கு. நம்ம கையில எதுவுமே கிடையாது. சரி உண்மைதான் தெய்வம் நமக்கு உண்மைதான் ஒரு சின்ன சோதனை. இது ஒரு சோதனையின் காலம். அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பைபிள ரொம்ப நம்பக்கூடிய ஆளு. அப்ப சோதிக்கக்கூடிய நேரத்துல சோதனைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம அந்த நேரத்துல சோர்ந்து கண்டிப்பா போகக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்றதுதான். இல்ல சார்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இன்னைக்கு பேச ரொம்ப சந்தோஷம். சாருக்கா வீடியோ பார்க்குற நேரம் ரொம்ப அது நடக்குதோ நடக்கலையோ மனசுக்கு ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு திருப்தி. சில வேளையில நைட்டு தூக்கமே வராது சார். ஏன்னா அந்த ம். அளவுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனா நல்ல டெவலப் ஆகுது. நல்ல டெவலப்னா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஆளுங்க இவனுக்கு யாது காசு. ஆனா தெரியாது யாருக்கும். நான் இப்படி அவன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ எல்லாருமே 1080க்கு மேல தான் 4 ஐடியுமே. 4 ஐடி 1080, ஒரு ஐடி 1250. இப்ப நல்ல செழிப்பா பயங்கர சந்தோஷமா போயிட்டு இருந்தேன். பைக் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் பையனுக்கு. எங்க போனாலும் போயிரும். வீடு வைக்க ஸ்டார்ட் பண்ண அப்படி எல்லாருக்குமே ம். விடுங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆண்டவன் நமக்கு வந்து ஒரு சோதனை கொடுக்குறாருன்னா அதுக்கு அடுத்து ம். ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்க போறாரு. அந்த இதை தாங்கிறதுக்கான வலியையும் ம். வலிமையையும் நமக்கு வந்து இப்பயே கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து சரி சார். கையில கடைசி எனக்கு வரைக்கும் இனி இந்த பத்திரமா வச்சுக்க முடியும். நம்ம இன்னி ஒரு யோசனை. நம்ம எல்லாரும் ம். மட்டும் இப்ப எனக்கு நம்ம கூட படிப்பறிவு இல்ல. நம்ம எல்லாரும் மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தா அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? இல்ல அது அது சம்பந்தமா வந்து எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆமா பண்ணலாம் சார். அப்படிங்கிறத. இல்ல அது இப்ப நம்ம சரியா வந்துட்டு இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர் அன்னைக்கு அப்படிங்கிறது இடையில ஒரு தெரிஞ்சதுக்கு நண்பர் அப்புறமா வந்துட்டு நம்ம வீடியோ அதை போட்டிருந்தார் பண்ணலாம். இல்லையா? எல்லா கோவையில கூட்டுன மாரி இன்னொரு கூட்டம் கூடணும் அப்படின்னுட்டு. ம். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. இடையில ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு அது கூடுனதான் தப்பு. அது கூடுனால இல்ல தான் இல்ல பிரச்சனை அந்த வந்துச்சு. மாதிரி எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அது வேற ஏதாவது அரசு கிட்ட நீதித்துறையிடம் ஆமா வேண்டுதல் சார். வைக்கிற மாதிரியான மாற்று வழிகள் நீதிமன்றத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்ல நம்ம எல்லாரும் போக வேண்டாம். குறிப்பிட்ட நம்ம ஒரு கொஞ்சம் பேர செலக்ட் பண்ணி நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டு குடுப்போம். இல்ல சிக்னேச்சர் அந்த பட்டு மாதிரி தான் அந்த மாதிரி தான் வந்து மாற்று வழிகள் இதுல ஏதாவது வந்து நீதித்துறை சார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆ ஏதான முறையான ஒரு வழி இருக்கும் பட்சத்துல வந்து நம்மளே வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு. இப்படி பண்ணா இதுக்கான விரைவா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து விரைவா தீர்வு பார்க்கலாம். வேணும் சார். எல்லாருமே எல்லா பக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வக்கீலுகிட்ட யார் வந்து தெளிவான ஒரு விளக்கம் குடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாரி அதன்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுல இருக்காங்கன்றது ஒரு தகவல். அது எந்த ம். அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. சரி சார். இப்ப எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. இப்ப நான் அந்த நண்பர் அன்னைக்கு சொன்னனால, எனக்கு கொஞ்சம் கூட சரி ம். நம்ம கேட்டு பார்க்கலாம். அப்படி எல்லாரும் மாட்டி சேர்ந்து ம். கம்ப்ளைண்ட் குடுக்கணும். நம்ம கம்ப்ளைண்ட் குடுத்தோம். நம்ம இப்போ வேற யாரையும் மோட்டிக்க போகலையே. யாரையும் ஏமாத்த ம். போகலையே. நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி அத நம்ம வாங்குறோம். அவங்கள்ட்ட வாங்கவும் சொல்லல. ம். இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ம். இதுக்கு ஒண்ணும் அவரு யோசனை ஏதோ கொஞ்சம் நம்ம எடுத்த மாதிரி திரும்ப சீக்கிரம் வர்றது மாதிரி ம். ஒண்ணு இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னாலும் குடுக்கலாம் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சரி இப்ப எத்தனை 69 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அதுல இப்ப 10 லட்சம் மக்கள் தானே மாட்டிருக்காங்களா? அவங்க எல்லாரும் குடுப்பாங்க இல்ல கம்ப்ளைண்ட். நம்ம ஒரு நீதித்துறையில நீதி கேட்போம். அவங்க எல்லாரும் இந்த மேடம் பேசியிருந்தாங்க இல்ல அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு ஒர்க் பண்ண விடட்டும். ஒர்க் பண்ணட்டும். அப்படி தப்பா இருந்தா அவங்க என்ன வேணா நடவடிக்கை எடுக்கட்டும். அப்படி பண்ணலாம். நமக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சார். அப்படி கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். இல்ல பர்சனலா குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். இல்ல எல்லாரும் மட்டும் இல்ல, சேர்ந்து இல்ல. அது கலெக்ட் வந்து பண்ணி குடுக்கணும். லீகலா அத எப்படி பண்றதுங்கிறது யாருக்குமே அதுதான் தெரியல. சார். ஏன்னா அத இதுல வந்து ஒண்ணும் சட்ட சார் நுணுக்கங்கள் கேட்டு யாருக்கும் தெரியல. அதான் சார். அத ஒண்ணும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கேட்டு எல்லார்ட்டயும் ஒரு ஒரு வீடியோ நீங்க போடுங்க சார். இப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்ப அப்படி பண்ணுவோம் நமக்கு. நமக்கு இப்ப எல்லாருக்கும் வாழ்வாதாரம் ஓகே, வேணும்ல. ஓகே. எனக்கு இப்ப இருந்த வாழ்வாதாரம் எல்லாம் போயாச்சு. நான் இருந்த வண்டிய எல்லாம் குடுத்துட்டேன். குடுத்துட்டேன்னா இனி ஓட்ட முடியாதுன்னு சொல்லி குடுத்துட்டேன். இப்ப இந்த ஒரு ஆட்டோ மட்டும் தான் உண்டு. ஆட்டோலயே மைவி3 சிம்பிள் வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தேன். இப்பதான் எஃப்சிக்கு வண்டி இழக்குனேன். அதனால சரி இது ஒரு ஐடியா நல்லா இருந்துச்சு. சார் ஒண்ணு யோசனை பண்ணி அப்படி பொண்ணு எல்லார்ட்டும் ஒண்ணு கலந்து ஆலோசித்து அது நல்லா இருக்குன்னா அப்படி பண்ணிடுவோம் சார். ம். சரிங்க. உங்களுடைய கருத்த வந்து பதிவு பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும்.
ஏன்னா வந்து ஆமா. ஒரே மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அது ஒரே கண்டிப்பா. மாதிரியே வந்து ஒத்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை, அதுக்கேத்த மாரி கருத்துக்கள முன் வைப்பாங்க. உங்களுடைய கருத்த நீங்க முன் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, தேங்க்ஸ்.